ஒரு புது விதமான டாபிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு சென்சேஷனலான டாபிக் இது. ஆக்சுவலாக வந்து ரீசெண்டாக வந்து அந்த நம்ம கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ஆக்சிடென்ட் அடுத்து வந்து இந்த கவாச்சி டிவைஸை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ரயில்வேஸ் கிட்ட வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்காங்க, அதாவது எந்த நிலைமையில எந்த ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து அந்த டெக்னாலஜி பற்றி ஃபுல்லாக ஒரு அனாலிசிஸ் மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி எந்த ப்ராசஸர் இருக்குது, எதுக்காக இவ்வளோ டிலே பண்ணுறாங்கன்ற பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் ஆல்சோ இந்த கொஷின்ஸ், அதாவது இந்த கவாச் டாபிக்ல இருந்து மேபி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து இது கேட்கறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு யாராவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து முக்கியமாக யாருக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இது வந்து எக்கனாமிக்ஸ் டைம்ஸில் வந்து January 2 அன்னைக்கு வந்து இது வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட்ஸ் வாண்ட்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் டு டீடைல் சேஃப்டி மெஷர்ஸ் டு அவாய்ட் ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ். ஓகேங்களா, இது வந்து இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட வந்து எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்காங்க. Indian Railways months after deadly three train accidents in Odisha, Coromandel Express accidents சொல்றாங்க. The Supreme Court on Tuesday sought to know from the Indian government about the protective steps have been taken or proposed to be implemented, including the automatic train protection system (KAVACH) to prevent rail accidents in the country. A bench of lefties, okay, இதெல்லாம் ஓகே, இதை பார்த்துங்க. இது ஆக்சுவலாக வந்து இந்த ஆர்டிகளோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பாருங்க. நான் என்ன சொல்லியிருக்காங்கன்றத ஓவரால் சொல்லியிருந்தேன். எவ்வளோ வந்து ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன் வந்து இந்த கவாச் சிஸ்டம் மேலே இருந்து கொடுத்துருக்காங்க, அந்த இந்த ஒரு லெவலில் இந்த கவாச் சிஸ்டம்ஸ் வந்து இருக்குது. அண்ட் எப்போ வந்து இதை முடிப்பீங்கன்ற பற்றி தான் கேட்டிருக்காங்க. அண்ட் அக்கார்டிங் டு பேலசூர் ட்ரெயின் ஆக்சிடென்ட் பற்றியும் சொல்லியிருக்காங்க, அதை சுட்டி காட்டியிருக்காங்க, அதாவது பெட்டிஷன் போட்டிருக்காங்க. பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த பேலசூர் ட்ரெயின் ஆக்சிடென்ட் வந்து எப்படி நடந்ததுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக வந்து கவாச் இருந்திருந்தாலுமே அந்த ஆக்சிடென்ட் வந்து தடுத்திருக்க முடியாது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த வீடியோவில். அண்ட் அதை தான் சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ ஓகேங்களா, இந்த ஆர்டிகளோட நான் லிங்க் வந்து நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், முழுசாக படிச்சு பாருங்கள். நான் வீடியோ ஃபுல்லாக வந்து படிக்க முடியாது. ஸோ வந்து கவாச்னா என்னன்னு பார்த்துருவோம். ஸோ கவாச்னா இது வந்து கவாச்சோட வேர்டோட மீனிங் பார்த்தீங்கன்னா, அண்ட் அது எது மீன் ஒரு காட், ஒரு ப்ரொடெக்டர். ஓகேங்களா, ஸோ இந்த கவாச் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம், அதாவது TCAS சொல்லுவாங்க. இந்த TCAS எது கொண்டு வந்தாங்கன்னா ட்ரெயின்ஸை வந்து கொலாய்ட் ஆகிறதுல இருந்து தடுக்கிறதுக்கு வந்து இந்த டிவைஸை வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து 2012 ஆரம்பிச்சு 2022 வரைக்கும் இந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் 2022 வந்து இதோட ப்ரோட்டோடைப்பை வந்து வெளியிட்டாங்க அண்ட் டெஸ்ட்டும் பண்ணாங்க. நம்ம அஸ்வினி வைஷ்ணவ் வந்து டெஸ்ட் பண்ண அந்த வீடியோஸ் கூட நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த கவாச் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு வந்து யூஸ் ஆகும். அதாவது வந்து ட்ரெயினை வந்து கொலைட் ஆகிறது தடுக்கிறது இல்லாமல் டிரைவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் டிவைஸாகவும் இந்த ஒரு கவாச் டிவைஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதை பற்றி இப்போ வந்து பார்ப்போம். ஆக்சுவலாக இப்போ வந்து கவாச் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக கவாச் சிஸ்டம்ல ஒன்றும் பெருசாக ஒன்று இருக்கு, ஒரு ஸ்டேஷனரி டிவைஸ் இருக்கும். அந்த ஸ்டேஷனரி டிவைஸ்ல டவர்னு வச்சுப்போம். இந்த டவருக்குள்ள வர டவர் ரேஞ்சுக்குள்ள வர ட்ரெயின்ஸை வந்து இதை வந்து கிளீனாக மானிட்டர் பண்ணி, அது ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் இருந்ததுன்னா அதை டிடெக்ட் பண்ணி அதை வந்து ரிப்போர்ட்டும் பண்ணும். முடிஞ்சா ட்ரெயினை வந்து ஸ்டாப் கூட பண்ணுறதுக்கு இதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கு. ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து இங்கே 2 டிவைஸ் தேவைப்படும். ஒன்று வந்து GPS, அதாவது லோகோமோட்டிவ்ஸோட டேட்டா வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு டிவைஸ் தேவைப்படும். லோகோமோட்டிவ்ஸில் ஒரு டிவைஸ் தேவைப்படும். அதே மாதிரி வந்து ஒரு ஸ்டேஷனரி டிவைஸ், அதாவது டவர் கிடையாது, பட் டவர் மாதிரி ஒரு செட்டப் வேணும். ஓகேங்களா, இந்த டவர் மாதிரி செட்டப் தான் அந்த ரேஞ்சுக்குள்ள வர ட்ரெயின்ஸை வந்து மானிட்டர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணும். இப்போ வந்து இந்த டவர் இருக்குங்களா, இந்த டவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் இருக்கும். அந்த குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள வர ட்ரெயின்ஸை வந்து கிளீனா மானிட்டர் பண்ணும். இதோட ஆக்டிவிட்டிஸ், அதாவது லோகோமோட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் டிரைவரோட ஆக்டிவிட்டிஸ் வந்து கிளீனா வந்து இந்த ஸ்டேஷனரி கவாச் சிஸ்டம்க்கு வந்து அனுப்பிட்டே இருக்கும். இன்கேஸ் டிரைவர் ஓவர் ஸ்பீடிங் பண்ணாலோ, அதாவது டேஞ்சர் சிக்னலை வந்து பாஸ் பண்ணாலோ, அதாவது ரெட் சிக்னலை பாஸ் பண்ணாலோ, அந்த டிவைஸ் வந்து உடனே வந்து ரியாக்ட் பண்ணி டிரைவருக்கு ஒரு அலர்ட் கொடுக்கும். அந்த அலர்ட்டை அவர் மதிக்கணும்னா ட்ரெயினை வந்து முடிஞ்சா ஸ்டாப்பும் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கா ஒர்க்கிங் அல்காரிதம் ஆஃப் கவாச் சிஸ்டம். அண்ட் இந்த டிகா சிஸ்டம் ஆல்ரெடி வந்து ஜெர்மனி, யூகேல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம தான் வந்து இப்போ லேட்டா பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா வந்து இப்போதான் வந்து நம்ம பட்ஜெட்ல வந்து நிறைய அலோகேட் பண்ணியிருக்கோம் ஃபண்ட்ஸ் இந்த ப்ராஜெக்ட்காக. நமக்கு இது ரொம்பவே வந்து ஒரு தேவைப்படக்கூடிய விஷயம். ஏன்னா நம்ம ரயில்வேஸ் வந்து 4th largest ரயில்வே நெட்வொர்க் இன் வேர்ல்டு, அது உங்களுக்கு எல்லாமே தெரியும். அண்ட் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 ட்ரெயின்ஸை வந்து ரன் பண்றாங்க, ஆப்ரேட் பண்றாங்க. அதுல வந்து முக்கால்வாசி பேசஞ்சர்ஸ் அண்ட்
அண்ட் மிச்சது வந்து கூட்ஸ் எல்லாமே வந்து ஆப்ரேட் பண்றதால இந்த ரயில்வேஸை நம்பி நிறைய லட்சக்கணக்கான கூட்ஸும் சரி உயிரும் சரி நம்பி வந்து டிராவல் பண்றாங்க. இந்த கூட்ஸையோ ஏதோ ஒரு பேசஞ்சரோ வந்து ரயில்வேஸ்ல ட்ரெயின்ல ஏறுறாங்கன்னா அதுல இருந்து அவங்க வந்து ரயில்வே ப்ராப்பர்ட்டியா ஆயிடுவாங்க. ஸோ இந்த ரயில்வே ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து நம்ம வந்து பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த பாதுகாக்கிறதுன்றது நம்ம இப்போ டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ டிரைவிங் லோகோமோட்டிவ்ஸ் ட்ரெயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேனுவலாக தான் வந்து ஆப்ரேட் பண்றாங்க. எதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் எந்த ஒரு அசிஸ்ட் டிவைஸும் இல்லை. ஸோ அந்த அசிஸ்ட் டிவைஸை தான் இந்த கவாச்சை வந்து கொண்டு வர பாக்குறாங்க. இந்த கவாச் வந்து டிரைவர்ஸ்க்கு வந்து முக்கியமா அசிஸ்டன்ஸுக்காக தான் வந்து வருது. அண்ட் கேப் சிக்னலிங் இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ற பத்தி பார்ப்போம். ஸோ பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். Watch shall be an aid to the loco pilot when shall prevent signal passing at danger. அதான் நான் சொன்னல டேஞ்சர் சிக்னல், அதை ரெட் சிக்னல் வந்து பாஸ் பண்ணானா அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணிடும், நிப்பாட்டும் ட்ரெயின் வந்து. இது வந்து ஸ்பீட் சூப்பர்வைஷன். அதாவது கவாச் என்னன்னா கேரி அவுட் ஸ்பீட் சூப்பர்வைஷன். அதாவது கரெக்டாக தான் அந்த கொடுத்துருக்க ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷனை தான் வண்டி ஓட்டுறாரா டிரைவர் இல்லை வந்து அதிக ஓவர் ஸ்பீடிங் பண்றாரா அதை பத்திலாம் ட்ராக் பண்ணி இன்கேஸ் ஓவர் ஸ்பீட் பண்ணாலும் பிரேக் பண்ணி அந்த ஸ்பீட் லிமிட்குள்ள கொண்டு வந்துடும் ட்ரெயினை. அதுக்கு அடுத்து என்னன்னா இந்த டிஸ்பிளே த சிக்னல் ஆஸ்பெக்ட் இன் லோகோமோட்டிவ்ஸ் கேப். லோகோமோட்டிவ்ஸ் கேப்ல பொறுத்த வரைக்கும் சிக்னல் வந்து டிஸ்பிளே பண்ணும். இதனால வந்து விசிபிலிட்டி பிரச்சனை இருக்காது. இப்போ பாத்தீங்கன்னா ரைனி சீசன்ல ஃபாகி சீசன்லாம் நம்ம வந்து கேபின்ல வந்து சுத்தமா வந்து விசிபிலிட்டியா இருக்காது, முன்னாடி சிக்னல் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ அதனாலயும் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ஸோ அதை வந்து இதை வச்சு அவாய்ட் பண்ணிடலாம். அண்ட் ட்ரெயினோட மூவ்மெண்ட்ஸ் வந்து மானிட்டர் பண்ணோம். 200 km/h வரைக்கும் போற ட்ரெயினை வந்து இதை வச்சு நம்ம வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். ரயில்வே நெட்வொர்க் பாத்தீங்கன்னா 1.67 lakhs கிலோமீட்டர் கொண்ட ஒரு ரயில்வே நெட்வொர்க். இந்த ரயில்வே நெட்வொர்க்ல வெறும் 1500 கிலோமீட்டர்ஸ் தான் இந்த கவாச்க்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த 1500 கிலோமீட்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸ்ல இருக்கு. ஸோ எங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 செக்ஷன்ல தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த குண்டக்கல் அண்ட் வாடி செக்ஷன். அண்ட் இங்க இப்போ வந்து பாத்துக்கிட்டீங்களா, இப்போ குண்டக்கல், வாடி அண்ட் குண்டக்கல், தோன் அண்ட் லிங்கம்பள்ளி, வாடி, பீதர் இந்த லைன் மட்டுமே ஒரு 1500 கிலோமீட்டர்ஸ் வந்து வந்துடும். 1500 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் இந்த 1 லட்சம் கிலோமீட்டர்ல வந்து 1500 மட்டும்தான் கவாச்க்குள்ள கவர் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ அடுத்த கட்டமா நம்ம ரயில்வேஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியான லைன்ஸ் கன்சிடர் பண்றது வந்து 2 லைன். ஒன்னு வந்து டெல்லி ஹவரா அண்ட் டெல்லி மும்பை. இந்த 2 லைன் தான் ரொம்ப பிஸியஸ்ட் லைனா வந்து நம்ம ரயில்வேஸ் வந்து கன்சிடர் பண்றாங்க ட்ரெயின் மூவ்மெண்ட்ஸ்ல. ஸோ அடுத்த கட்டமா அதாவது 2024 இந்த 2 லைனையும் வந்து பினிஷ் பண்ற விதத்துல வந்து ப்ராஜெக்ட்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அது பண்ணிட்டும் இருக்காங்க. அண்ட் இப்போ எல்லா லோகோமோட்டிவ்ஸ்லயும் வந்து கவாச் டிவைஸை வந்து டிஃபால்ட்டா வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் சரி, அமிர்த் பாரத் சரி, சில WAP7 கிளாஸ் லோகோமோட்டிவ்ஸ் அண்ட் WAP4 கிளாஸ் லோகோமோட்டிவ்ஸ், இந்த எல்லா லோகோமோட்டிவ்ஸ்லயும் வந்து இந்த டிகாஸ் அந்த டிவைஸை வந்து டிஃபால்ட்டா கொண்டு வந்திருக்காங்க. பட் அது ஒர்க்கிங்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த நான் சொன்ன செக்ஷன்ல மட்டும் தான் அது ஒர்க்கிங்ல இருக்கு. அண்ட் மிச்சம் எங்க போனாலும் அது ஒர்க் ஆகாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த 2024 அந்த நான் சொன்ன டெல்லி மும்பை அண்ட் டெல்லி ஹவரா ரூட்டை வந்து ஃபுல்லா கவாச்ல கொண்டு வந்துருவேன்னு சொல்லிட்டு ரயில்வே மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அது என்ன ப்ராக்ரஸ்ல இருக்குன்னு நான் இன்னும் செக் பண்ணல, பட் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். நம்ம கண்ட்ரி பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு எக்கானமி தான். ஸோ எந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாலுமே அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து பிரைவேட் செக்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா 3 மேஜர் கம்பெனிஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. மேதா அண்ட் அதுக்கான சப்போர்ட்டிங் கம்பெனிஸ், குட்டி குட்டி கம்பெனிஸ் வந்து சப்போர்ட் பண்றாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கவாச் டிவைஸ்க்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் இவங்க தான் வந்து சப்ளை பண்றாங்க. இவங்க வந்து கவாச் டிவைஸுக்கு மட்டும் இல்ல, வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் நிறைய வந்து ட்ரெயின்ஸுக்கு வந்து இவங்க தான் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வந்து சப்ளை பண்றாங்க. அண்ட் இதனால என்ன ஆகுதுன்னா இவங்க சப்ளை பண்றதால இவங்க சப்ளை பண்ணி அண்ட் ரயில்வேஸ் அதை வந்து டிப்ளாய் பண்ணும் ரயில்வே நெட்வொர்க்ஸ்ல. இதனால என்ன ஆகுதுன்னா அண்ட் அந்த டிப்ளாய் பண்ற ப்ராசஸ் வந்து ரொம்பவே வந்து மெதுவா நடக்குது. எதுக்குன்னா வந்து நம்ம கிட்ட வந்து நம்ம ரயில்வேஸ் கிட்ட வந்து மேன் பவர் வந்து ரொம்ப அதிகமா இல்லை. ஸோ இது வந்து ஒரு ஸ்லோ ப்ராக்ரஸா தான் இருந்தது. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா இப்போ ஜெர்மன் கம்பெனி அண்ட் ஜாப்பனீஸ் கம்பெனி 2 கம்பெனியை வந்து கால் ஃபார் பண்ணிருக்காங்க. இவங்களதான் ஃபர்ஸ்ட் டைம் இன் ரயில்வேஸ் இந்த ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றாங்கன்னா ஒரு பிரைவேட் கம்பெனியை வந்து அவங்களோட டிவைஸை வந்து அவங்களே வந்து அந்த ரயில்வே லைன்ஸ்ல வந்து நம்மளோட ரயில்வே லைன்ஸ்ல வந்து அந்த டிவைஸ் வந்து டிப்ளாய் பண்றதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த அனுமதி கொடுத்தது எங்கன்னு பாத்தீங்கன்னா டெல்லி மும்பை அண்ட் டெல்லி ஹவுரா ரூட்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. வந்து கவாச் ப்ராஜெக்ட்காக எவ்வளவு வந்து ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணிருக்காங்கன்னா 710 crores வந்து இந்த ஃபண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க 2023-2024 பட்ஜெட்ல. அண்ட் 2022-2023 பட்ஜெட்ல வந்து 300 crores சம்திங் வந்து ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணிருந்தாங்க. இந்த வருஷம் வந்து டபுளா வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. இதை பத்தி நான் ஒரு டீடைல்டு வீடியோ பண்ணணும்னு நினைச்சேன். அண்ட் இதுதான் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். இதை வந்து நிறைய இந்த வீடியோ வந்து நிறைய விதத்துல யூஸ் ஆகும்.
அண்ட் இப்போ வந்து கடைசியாக ஒரு விஷயத்துக்கு வருவேன். அண்ட் வந்து பலஸ் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட், அவர் வந்து அந்த பெட்டிஷன்ல வந்து அதுதான் வந்து மெயினாக வந்து சுட்டி காட்டி வந்து சொல்லியிருக்காரு எதுக்காக கவாச் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ கவாச் டிவைஸ் இருந்திருந்தாலுமே இந்த ஆக்சிடென்ட் கோரமண்டல் ஆக்சிடென்ட் வந்து தடுத்திருக்க முடியாது. ஏன்னா அங்க நடந்தது பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்விட்ச் ஃபெயிலியர், அதாவது வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் பேனல்ல வந்து அலர்ட் ஆகல, அந்த ஒரு ரிலே வந்து ஏதோ ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொன்னாங்க. அண்ட் இது முழுக்க முழுக்க வந்து இன்ஜினியரிங் ஒரு டிபார்ட்மெண்ட்டோட கவனக்குறைவுன்னு சொல்லிட்டு ஒரு இதுவும் கொடுத்துட்டாங்க, ரிப்போர்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ கவாச் டிவைஸ் இருந்திருந்தாலுமே இதை வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காது. ஏன்னா 130 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வருது, அது டிடெக்ட் பண்ணிச்சு முன்னாடி ஒரு ட்ரெயின்ல அந்த லைன்ல ஒரு ட்ரெயின் இருக்கு அப்படின்னு டிடெக்ட் பண்ணாலுமே அது பிரேக் அப்ளை பண்ணாலும் வண்டி நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கவாச் டிவைஸ் எக்ஸாம்பிள் எந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் வந்து தடுக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம பீச் சென்னை பீச்ல வந்து ஒரு வாட்டி லோக்கல் ட்ரெயின் என்னாச்சு, பைலட்டோட கண்ட்ரோல் மிஸ் ஆயிட்டு பிளாட்ஃபார்ம் மேல ஏறி வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயத்த வந்து இது ஈஸியா தடுத்துரும் இந்த டிவைஸ் வந்து. அண்ட் இந்த மாதிரி வந்து பெட்டிஷன்ஸ் போடுறதால நம்ம கவர்மெண்டோட டிரான்ஸ்பரன்சி வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 4 வீக்ஸ்ல வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு. ஸோ என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, எந்த நிலைமையில இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் டீட்டெயிலாக வந்து நம்ம அந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது அந்த ரிப்போர்ட்ல வந்து தெரியப்படுத்துறோம். அண்ட் அந்த ரிப்போர்ட்டை வந்து உங்களுக்கு வேணும்னா எங்களோட டெலிகிராம் சேனல் இருக்கு, அந்த சேனல்ல வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம். அந்த நீங்க டெலிகிராம் சேனல்ல வேணா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ணணும்னா இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ நீங்க அதை கிளிக் பண்ணி நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலாம்னு சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.